என்ன? மா, நான் உன்னை கேட்பேன், ஆனா நீங்க என்ன திட்டக்கூடாது. அது நீ கேக்குற விஷயத்த பொறுத்து இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லு, அதையும் கேட்கலாம். அது என்னன்னா, எனக்கும் சரி சுரேகாக்கும் சரி நீங்க நிறைய நகையெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. நாங்களும் அதை ஆசையா போட்டுப்போம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த திருடங்க அது எல்லாத்தையும் மொத்தமா திருடிட்டு போயிட்டாங்கல்ல. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லம்மா, இப்போதைக்கு என்கிட்ட எந்த நகையுமே இல்ல. எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா கூட இருக்கிறது ஏதோ ஒன்ன போட்டுட்டு போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் இல்லாத வீட்ல இருந்து வந்த மாதிரி நல்லாவே இல்லம்மா. உனக்கு இப்போ புதுசா நகை வாங்கணும், அதுக்குதான் இப்படி ஆரம்பத்துல இருந்து பீடிகை போட்டுட்டு இருக்கேன். உங்க ஸ்பெஷாலிட்டியே இதுதாம்மா, அப்படியே டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா நான் ஒன்னும் இதெல்லாம் எனக்காக கேட்கல, உங்களுக்காக தான் கேக்குறேன். எனக்காகவா? ஆமாமா, போன வாரம் ஒரு வீட்டுக்கு குடியேற ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல. இவ சுந்தரவள்ளி மகாதானே, இவ என்ன இப்படி வந்து நிக்கிறா? கையில கழுத்துல எல்லாம் பெருசா நகையெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்க கூடாதான்னு அப்படி என் காது படவே கேட்டாங்கம்மா. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்படி கேக்குறேன். ஏய், நிஜமாவே அவங்கெல்லாம் அந்த மாதிரி பேசுனாங்களா? இல்ல நகை வேணுங்கிறதுக்காக என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்கார வைக்கிறியா? ஐயோ மா, நிஜமாதாம்மா சொல்றேன். அடுத்த வாரம் சீனிவாசன் அங்கிளோட டாக்டர் கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம சேர்ந்து தானே போவோம். அப்ப நீங்களே உங்க கண்ணால பாருங்க, இப்படி பேசுறாங்க, நீங்களே கேளுங்க. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, அடுத்த மாசம் வாங்கி தரேன், விடு. தேங்க்ஸ்மா. அம்மா, மதியானத்துக்கு சாம்பார் வைக்கட்டுமாம்மா? எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாம்பார்ட்டு, வேற ஏதாவது பண்ணு. அந்த உருண்டை குழம்புன்னு ஒண்ணு வைப்பீங்கல்ல, அதை வச்சிருங்க. அது வந்துமா, அதெல்லாம் நந்தினி அக்கா தான் நல்லா செய்வாங்க. செய்ய சொல்லு. இல்லம்மா,